கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் குழந்தையாக சிறு பிள்ளையாக இருக்கும் போது மக்கள் அதான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாம் தொழுடன் சொன்னா அல்லாஹ் தண்டனை தருவான். கேள்விப்பட்டிருக்கல? மக்கள் சின்ன குழந்தை நம்ம அப்படிதான் பேசுவோம். பா நீ தொழுப்பா, தொழில என்ன செய்வான்? அல்லாஹ் தண்டனை தருவான். ஆனால் இப்போதுதான் நமக்கு புரிகிறது, தொழுகையுடைய நேரம் வந்தும் கூட நீ தொழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ், அதாவது தொழுகையுடைய நேரம் வந்தும் கூட நாம் தொழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை வெறுத்து விட்டான் அர்த்தம். அதே போல ரமதானுடைய மாதம் அல்லாஹ் நமக்கு தந்து நாம் நோக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அந்த தௌஃபீகை பிடுங்கி விட்டான் என்று அர்த்தம். அல்லாஹ் நமக்கு தண்டனை தருகிறான் என்று அர்த்தம். அதே போல அன்பானவர்களே, வசதியாக இருந்து யார் ஹஜ் செய்யவில்லையோ, யார் வசதியாக இருந்து ஹஜ் செய்யவில்லையோ, அல்லாஹ் அந்த தௌஃபீக் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டான் என்று அர்த்தம். நாம நினைச்சிட்டு இருக்கு நாம தான் ஹஜ் விட்டுட்டோம், நாம தான் தொழுகை விட்டுட்டோம், நாம தான் நோன்பு விட்டுட்டோம். நீ விடல, அல்லாஹ் ஒண்ணு விட்டுட்டான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா தொழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா, இறைவா நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா, இறைவா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா, இறைவா சதகா செய்யக்கூடிய பாக்கியத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்கள். கேட்டுக்கொண்டே இருந்தால் தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். நீ நினைச்சிட்டு இருக்க நீ விடுறன்னு சொல்லிட்டு நீ விடல, அல்லாஹ் தான் உன்னை விட்டுட்டான். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் நாம் விழிப்புணர்வு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும்.